அவன் 2000 டிக்கெட்டு உள்ள வாங்கிட்டு வர்றான். 2000 டிக்கெட்டு லேக் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த 3 மணி நேரம்ன்றது. அப்புறம் சொல்லுங்கள், விறுவிறுப்பு இல்லாத இடையில தூக்கம் வரும். அப்புறம் சரி போய் ஒரு தம் அடிச்சுட்டு வரலாமா அப்படின்னு வரும். பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் கட 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 அது கிடையாது. இப்படி தான் இருக்குது. ஏங்க சென்சார் சொன்னால் நாங்கள் கேட்கணுமோ? நாங்கள் சின்ன பசங்களாம் விடுவோம். இது யார் ஆக்ஷன் எடுக்க முடியும்? தமிழ்நாடு அரசு ஆக்ஷன் எடுக்க முடியும். தமிழ்நாடு அரசு யார்கிட்ட இருக்குது? அறிவு உடுப்பா என்ன அவன் பாட்டு உள்ளே விட்டுருவான். தமிழ்நாட்டில் எல்லா தியேட்டர்களையும் ஜனநாயகம் தான் ஓடுது. ஆக்ஷன் ஓரியன்ட் பொலிட்டிக்கல் மூவி முழுசாக இல்லை, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா முதல்ல உள்ள படத்தில் உள்ள ஒரு 6 நிமிஷ சீன் இதில் இல்லை. அதாவது ஜூனியர் என்டிஆர் நடித்த படங்கள்லேயே ரொம்ப சுமாரான படம். அதாவது விஜய் நடித்த படத்தில் சுமாரான படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா வினோத் ஒரு கதை சொல்லியிருக்காரு, ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் த்ரில்லர், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு போய் பகவந்த் கேசரி படத்தை பாரு, அதான் அதை வச்சு திரைக்கதை எழுதுன்னு சொல்லிட்டார். அப்போ பார்த்தார் விஜய், இந்த பாரு நான் கடைசி படம் எதுவும் செய்ய போகிறேன், இந்த கதை தான். இந்த கதை கொஞ்சம் ரிஸ்கான கதை. வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மிடம் இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பரபரப்பா இன்னைக்கு வந்து ஒரு எதிர்பார்த்து கடைசியா ரிலீஸ் ஆயிடுச்சு ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருந்தாலுமே கூட அவருடைய இறுதி படம் இது அப்படின்றதுனால இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிறதுனால படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. மக்களும் அதை வந்து ரொம்பவே ஃபேமிலியாக போய் பார்க்கணும்னு நினச்சவங்களுக்கு ஒரு சின்ன இது, ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றதுனால. நீங்கள் படத்தை வந்து பார்த்துருக்குறீங்க. இது படம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருந்தது. லீக் ஆனதுக்கும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா, இல்லை அதே தான் வெளியே வந்திருக்குதா? ஃபஸ்ட்டு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா முதல்ல உள்ள படத்தில் உள்ள ஒரு 6 நிமிஷ சீன் இதில் இல்லை. மற்றபடி எதுவும் புதிதாக இணைக்கப்படவே இல்லை. ஓகே. அதனால் இதுக்கும் பெருசாக வித்தியாசமே இல்லை. ரெண்டாவது, நான் என் பகவந்த் கேசரி ஜூனியர் என்டிஆர் பாலகிருஷ்ணன் நடித்த படத்தையும் நான் பார்த்தேன். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட இல்லை, 90% அப்படியே தான் எடுத்து வச்சிருக்காங்க, எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஓகே. ஏன்னா பாலகிருஷ்ணன் அவரது வந்து அந்த படம் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் கலெக்ஷன் வாங்கியிருந்தது. அந்த படம் ரொம்ப சுமாராக தான் ஓடிச்சு. இல்ல அவருடைய ஃபேன் சைடுல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அதல்ல இல்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு படம், அதாவது ஜூனியர் என்டிஆர் நடித்த படங்கள்லயே ரொம்ப சுமாரான படம். அதாவது விஜய் நடித்த படத்தில் சுமாரான படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா இந்த படம் எதுக்காக தேர்வு பெற்றதுன்னா, அந்த படம் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலைஸ் படம். அதில் கொஞ்சம் அரசியல் சொல்லியிருந்தார் ஜூனியர் என்டிஆர். அது வந்து விஜய்க்கு பிடிச்சிருந்தது. அதனால் விஜய் இந்த படத்தை பார்த்துட்டு வினோத் ஒரு கதை சொல்லியிருக்காரு, ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் த்ரில்லர், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு போய் பகவந்த் கேசரி படத்தை பாரு, அதான் அதை வச்சு திரைக்கதை எழுதுன்னு சொல்லிட்டார். இதுக்கு இடையில் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் இப்போ வந்து டெல்லியில் நம்முடைய தமிழக அரசின் பிரதிநிதியாக இருக்கார் இல்லையா, அந்த கன்னட ப்ரொடியூசர், அவருக்கு வந்து ரொம்ப நாளாக விஜய்கிட்ட கால்ஷீட் கேட்டு இருந்திருக்காரு. அப்போ பார்த்தார் விஜய், இந்த பாரு நான் கடைசி படம் எதுவும் செய்ய போகிறேன், இந்த கதை தான். இந்த கதை கொஞ்சம் ரிஸ்கான கதை, அதை நீ செய்ய தயாராக இருந்ததுன்னா நீங்கள் இந்த படம் தயாரிங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சரி விஜய் படம் தானே நம்ம தயாரிச்சிடும்னு சொல்லி தயாரித்தார். இப்போ அவருக்கு டபுள் டமாக்கா. எப்படின்னா அங்கே டெல்லியில் அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் மாதிரி டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ். இப்போது இந்த படமும் வசூலில் செம்ம காசு அடிக்க போகிறார். தமிழ்நாட்டில் 800 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்தமே 910 தியேட்டர் தான் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 800 தியேட்டர். அந்த 100 தியேட்டர் வந்து சின்ன சின்ன தியேட்டர்கள், செமி பெர்மனண்ட் அந்த மாதிரி தியேட்டர்கள். தமிழ்நாட்டில் எல்லா தியேட்டர்களையும் ஜனநாயகம் தான் ஓடுது. அப்போது உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே பெரிய கலெக்ஷன் வந்துடும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா நம்முடைய தியேட்டர் அதிபர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியமே சொல்லிட்டார், நாங்கள் இதுக்கு தான் காத்திருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் அட்வான்ஸ் புக்கிங்கும் நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு.
இப்போ இந்த படத்தினுடைய கதை ஆல்ரெடி என்னன்னு தெரிஞ்சிருந்தாலுமே கூட ஒரு ரிவ்யூவரா படம் வந்து எப்படி போயிருக்குது? ஸ்க்ரீன் பிளே எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஜய் படம் மாதிரி இருக்கா, இல்லை மாறுபட்டு இருக்கா? இல்லை, கொஞ்சம், அதாவது விஜய் படத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட படம். ஏன்னா அரசியல் உள்ளே வந்திருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தனிப்பெரும்பான்மையோட தமிழ்நாடு வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருக்கோம். அது மிஸ் ஆகிடுச்சு, அதான் காரணம். ஸோ அதுதான் எதிர்பார்த்தாங்க ஆக்சுவலி, அதுக்கு முன்னாடி அதுக்கு தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து இதுவாகிடுச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து மமிதா பைஜு பொண்ணு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது? இந்த படத்தில் 2 கதாநாயகிகள், ஒன்று பூஜா ஹெக்டே, இன்னொன்று மம்தா பைஜு. பூஜா ஹெக்டே கொஞ்சம் வேல்யூபிள் ஹீரோயின். ஸோ ஒரே ஒரு லவ் சீனு, அதுக்கப்புறம் பெருசாக பூஜா ஹெக்டேக்கு வேலை இல்லை. ஆனால் மம்தா பைஜுக்கு ஒரு நல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, நல்லா பண்ணியிருக்கு. 2 பேருக்கு யார் போட்டின்னு சொன்னால் மம்தா பைஜுக்கு தான் முதல் பரிசு, 2ஆம் பரிசு தான் பூஜா ஹெக்டே. அண்ட் இது வந்து தெலுங்குல ஸ்ரீலீலா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை இவங்களுக்கு அப்படிலாம் இல்லை, இவங்க தனி போக்கில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு? இல்லை இல்லை இல்லை, இந்த பொண்ணு வந்து ரொம்ப சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது அந்த பயப்படுறது, அப்புறம் தயங்குறது, அப்புறம் கொஞ்சம் வேகமாக வரும்போது உணர்ச்சிகள் வேறு மாதிரி காட்டுறதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கு மம்தா பைஜு. அண்ட் இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் படமா, இல்லைன்னா ஃபேமிலி ட்ராமாவோட சேர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் படமா? என்ன சுருக்கமாக கதை சுருக்கம் சார்? அதாவது ஆக்ஷன் ஓரியன்ட் பொலிட்டிக்கல் மூவி. பொலிட்டிக்கல் மூவி முழுசாக இல்லை. அதாவது பாலச்சந்தர் தண்ணீர் படம் எடுத்தார்ல, அது ஃபுல்லாக பொலிட்டிக்கல் மூவி. இது அப்படி அல்ல. அதாவது ஒரு 10 சண்டைகளுக்கு இடையே அப்பப்போ வந்து போகும் பொலிட்டிக்கல். என்ன காரணம்னா விஜய் வந்து அந்த மாதிரி வெறும் பொலிட்டிக்கல் படம் நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அவருடைய ஃபேன்ஸு எதை எதிர்பார்க்குறாங்கிறத கொடுத்தா தான் அவன் 2000 ரூபாய் டிக்கெட்டு உள்ள வாங்கிட்டு வர்றான். 2000 ரூபாய் டிக்கெட்டு, அப்போ அவன் எவ்வளோ எதிர்பார்ப்பான்? அவனை குஷிப்படுத்தணும். இப்போ அரசியலில் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாரு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அரசியலில் இந்த படம் 10ல் 11 தான் இருக்கும். இப்போ ஒரு பராசக்தி மாதிரியோ வேறு மாதிரி அது அந்த மாதிரி இல்லை. அதாவது மனதை வந்து கசக்கி பிழிகிற மாதிரி அரசியல் கிடையாது. சும்மா எம்ஜிஆர் சவுக்கை தூக்கிட்டு நானும் அணைட்டால் பண்ணுறாரு இல்லையா, அந்த மாதிரி. அதாவது எம்எல்ஏக்களை போட்டு அடிக்கிற இது அது. அதேமாதிரி சில வெளிநாடுகள் எம்பசி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வருது. இந்த தணிக்கை குழுவுக்கு போனதுக்கு காரணம் வந்து அந்த எம்பசி விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாது, அந்த கொடியை காட்டக்கூடாது. இந்த அடிப்படை அறிவு கூட எச் வினோத்துக்கு இல்லைங்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெளிநாடு, நம்ம நாட்டால் பரவாயில்ல, வெளிநாட்டில் உள்ள பகையை நாம் சமாளிக்க முடியுமா? அதனால் ஏன்னா இவர் வந்து பாபி தியோல் வந்து துப்பாக்கி கடத்துறவர், தீவிரவாதத்தை தூண்டுறவர் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப நல்லவர். இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லவனை இந்த சமுதாயம் நல்லவனாக வாழ விடாது. அவர் நல்ல போலீஸ் ஆஃபீஸர், யார்? பாபி தியோல். அவரை வந்து அசிங்கப்படுத்தி அவதூறாக்கி கழிச்சடை ஆக்கிடுவாங்க. அப்போ அவர் கோபமா இல்லை? ஆனால் நாம் எவ்வளோ நல்லவனாக இருக்கோம், இந்த சமூகத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணோம், இந்த அரசியல்வாதிகள் நம்மளை எப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு அவர் ரிவெஞ்ச் எடுப்பார். சமூகம் நம்மளை அசிங்கமாக பேசி இல்லை, நான் பாரு சமூகத்துக்கு என்ன பண்ண சொல்லி வேறு மாதிரி அவர் வந்துடுவார். அவர் ஒரு வில்லன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வில்லன் இருக்காங்க. அதில் பிரகாஷ்ராஜும் வில்லன். பிரகாஷ்ராஜுடைய பழைய படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து சுமாராக தான் இருக்குது. கதைன்னா கௌதம் மேனன் இறந்து போயிடுறாரு. கௌதம் மேனனுடைய மக மம்தா பைஜு. மம்தா பைஜு வந்து எப்படியாவது இராணுவத்தில் சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட சொல்லிவிட்டு இறக்குறாரு. ஸோ விஜய் வந்து சித்தப்பான்னு தான் மம்தா பைஜு கொடுது. இடையில மம்தா பைஜுவை கடத்தி போயிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் அதை மீட்டு சண்டை, இதெல்லாம் ஏற்கனவே சமீபத்தில் விஜய் நடித்த 2 படங்களில் வந்துச்சு. மகள் ஒரு படத்தில் வந்துச்சு, சகோதரி ஒரு தங்கச்சி ஒரு படத்தில் வந்துச்சு. அந்த மாதிரி ஒன்றும் புதுசாக அதில் விஷயம் இல்லை. சண்டை காட்சியில் திடீர்னு வரும். ஆனால் ஏன் இந்த சண்டை காட்சி, எதுக்காக சண்டை போடுறாரு, அந்த சண்டை போடுற ஆள் யார், ஒரு இழந்து தெரியாது. ஆக மொத்தத்தில் சண்டையாக இருக்குது படத்தில். ஆமாம், கிளைமேக்ஸ் சண்டை நல்லா இருக்குங்க.
கிளைமாக்ஸ் சண்டை எப்படின்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் மாதிரி ஒரே ரோபோன் கம்பெனி, அப்புறம் ஏஐ எல்லாத்தையும் போட்டு நமக்கே அந்த சண்டை வந்து இது ஒரிஜினல் இல்லை, இது இப்படியும் சண்டை காட்சி எடுக்கலாங்கிற மாதிரி அதை எடுத்திருக்காரு. அதான் விஷயம். அந்த 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷம் வேறு மாதிரி நமக்கு தோணுது. அது அந்த சண்டை காட்சியில் வந்து தவிர்த்திருக்கலாம்ல. இவ்வளவு ஏஐ இவ்வளவு கிராஃபிக்ஸ் தேவையாங்கிற மாதிரி ஒரு தோரணை ஏற்படுது. ஏன்னா சண்டை காட்சி கண்டிப்பாக வேணும். அண்ட் இந்த அவருடைய பிரச்சாரத்துக்காக போனதெல்லாம் ஷார்ட்லாம் வச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்களே சார், அது இருக்குதா? இல்லை, அதெல்லாம் எப்படின்னா ரொம்ப ஆழமாக நீட்டமாக இல்லை, லைட்டாக அப்படி பார்த்துட்டு போகிற மாதிரி தான், முழுக்க முழுக்க அந்த மாதிரி அந்த விஷயங்கள் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் போர் அடிக்குங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் உருவத்தை காமிச்சிட்டு இருப்பீங்க? சும்மா அப்படி அப்படி வச்சு காட்டி எடுத்துட்டாங்க. ஆனால் கொடிகள்லாம் அங்கங்கே தமிழ்நாடு வெற்றி கழக கொடியை காமிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், சென்சாரில் எடுத்திருப்பாங்க. ஆமாம். ஆனால் அதுக்கு என்னென்னா இவருடைய பேரே என்ன தமிழ் வெற்றி கொண்டான், என்ன பேர் டிவிக்கேன்னு பேர் வச்சுருக்காருல, அதில் வெற்றி கொண்டான், அதுக்கு முன்னால் பேர் தமிழ் வெற்றி கொண்டான்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக அவர் பேர் வந்துட்டு தமிழ் வெற்றி கொண்டான். அந்த டிவிகேங்கிற பேர் தான் அவர் பேர். ஓகே, ஸோ அப்படிதான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆமாம், அது சுருக்கமாக பார்த்தீங்கன்னா டிவிகேன்னு வரும். அது ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. தன்னுடைய பேரையே தமிழ்நாடு வெற்றி கழகமாக மாற்றிருக்காரு. தமிழ் வெற்றி கொண்டான்னு பேர் வச்சுருக்காரு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி சத்யன் சூரியன் அவர் நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி பற்றி பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா இது அவருக்கு நிறைய வேலை கொடுக்குற விஷயங்கள். ஏன்னா ஃபைட்டு, மேக்ஸிமம் ஃபைட்டு தான். அதேமாதிரி துப்பாக்கி கடத்தல்கள், அந்த கிராஃபிக்ஸு, ஏஐ, இதெல்லாம் நிறைய சத்யன் சூரியன் நல்லா பண்ணியிருக்காரு. இனிமேல் அவர் வந்து முன்னணி ஒளிப்பதிவாளராக திகழ்வார். அவருக்கு நம்முடைய பாராட்டு. அண்ட் பிரதீப் ஈராகவனுடைய எடிட்டிங் என்ன எடிட்டிங்கு, கதையை 3 மணி நேரம் ஓடுது. 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கு எவனுக்கு வந்து திராணி இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள், 3ஆவது நாளே ஒரு அரை மணி நேரம் படத்தை அவங்களே தூக்கிடுவாங்க. யார் தேட்டருக்காரங்களே தூக்கிடுவாங்க. நீங்கள் என்ன அறவோட இன்னும் அவன் எது போர் அடிக்குதை பூரா கடன்னு கட் பண்ணி விட்ருவாங்க. அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆப்ரேட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த படம் ஓட்டுறாங்க இல்லை, அவங்களுக்கு தெரியும் எது போர் அடிக்குதுன்னு. ஸோ அவங்க எடிட்டரை விட அவங்க சிறப்பாக பணியாற்றுவாங்க. ஸோ இந்த படத்தில் எடிட்டரை வந்து பெருசாக பாராட்டணும் இல்லை. ஏன்னா அவர் அப்படி பண்ணியிருந்தாருன்னா இதை 2.5 மணி நேரம் படமாக ஆக்கியிருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப தேவையில்லாத ஒரு மாதிரி லேக் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த 3 மணி நேரம்ன்றது. அப்புறம் சொல்லுங்கள், விறுவிறுப்பு இல்லாத, இடையில தூக்கம் வரும். அப்புறம் சரி போய் ஒரு தம் அடிச்சுட்டு வரலாமா அப்படின்னு வரும். ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னு தோணலைன்னா கூட ரெஸ்ட் ரூம் போகணும் போல் தோணிடும். அந்த மாதிரியான படம் தான். ஏன்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸு, பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் கட 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 அது கிடையாது. இப்படி தான் இருக்கு படத்தினுடைய மியூசிக். அனிருத்துடைய ஆமாம், அனிருத்துக்கு என்ன ஒரே ஒரு பாட்டு, அப்புறம் அந்த அவர் தனியாக பாடுற பாட்டு தீன்னு ஒரு பாட்டு, அவர் விஜய் பாடுற டான்ஸுக்கு அந்த பழைய மியூசிக்கை தான் போட்டுக்காரு, புதுசாக ஒன்றும் போடலை. பழசை கொஞ்சம் மாற்றி அதே பெப்பில் கொடுத்துருக்காரு அனிருத்து. அதாவது ரசிகர்களுக்கு பிடிக்கும். அந்த விஜய் டான்ஸு காட்சிக்கான பாட்டு நல்லா இருக்குது, ரசிகர்கள் எந்திரிச்சு ஆடுறாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சார் நல்லா. ஆமாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன டிமில் 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 டிஷும் 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 அப்படின்ட்டு தான் போகுது. அண்ட் ஓவராலாக இது ஹெச் வினோத்துடைய படம் மாதிரி இருக்கா இல்லை எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குது? அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். சதுரங்க வேட்டையிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது ஹெச் வினோத் படமே அல்ல. அவரே சொல்லியிருக்காரு, ஐயோ இந்த படம் பகவந்த் கேசரி படம்யா. நான் இதில் என்ன, நான் ஏற்கனவே முதல்ல அவர்கிட்ட ஒரு கதை சொன்னேன். யார்கிட்ட? எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, ஆக்ஷன் படம் தான், ஆக்ஷன் கதை தான், அதை விஜய் வேணான்ட்டாரு அப்படின்னு அவரே சொல்லிட்டார். யார்? வினோத். அதனால் இது என் படம் அல்ல, பகவந்த் கேசரியை நான் மொழிமாற்று படமாக பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய திறமையை நீங்கள் அடுத்த படத்தில் நீங்கள் தெரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு. ஓவராலாக இது மக்களை வந்து ரசிக்க வைக்குமா,
இல்லை கடைசி படம்ன்றதுனால கொண்டாட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற விதத்தில் இருக்குமா? எப்படிப்பட்ட ஒரு படம் ஜனநாயகம்? சரி, கடைசி படங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், சரின்ட்டு அது அந்த அளவில் எல்லாரும் வருவாங்க. ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்கல்ல அடல் சூழ்நிலைன்னு, கவர்மெண்ட் யார் கவர்மெண்ட்டு? கதாநாயகன் கவர்மெண்ட்டு. எந்த அதிகாரி போய் 15 வயசு பையனை போய் நிறுத்து உள்ளே போகாதன்னு சொல்ல போகிறவனா? ஒரு தேட்டர்லையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்தவன் பூரா உள்ள தேட்டரில் படம் பார்த்துடலாம். குழந்தைங்க தான் ஆக்சுவலி நிறைய பேர் ரசிகர்கள் விஜய்க்கு. ஸோ அவங்க ஆனால் வர முடியாது இல்லை? வர முடியாது. ஏங்க சென்சார் சொன்னால் நாங்கள் கேட்கணுமோ? நாங்கள் சின்ன பசங்களாம் விடுவோம். இது யார் ஆக்ஷன் எடுக்க முடியும்? தமிழ்நாடு அரசு ஆக்ஷன் எடுக்க முடியும். தமிழ்நாடு அரசு யார்கிட்ட இருக்குது? தளபதிக்கிட்ட இருக்குது. சரி விடுப்பா என்ன அவன் பாட்டு உள்ளே விட்டுருவான். இதுதானே கணக்கு. இப்போது போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸு சன் பிக்சர்ஸ்னால் சரி அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான். அப்படி ஒரு சூழ்நிலை போன முறை வந்திருக்கும் போது ஒரு 2 தேட்டரில் போய் ஃபைன் போட்டாங்க. அவ்வளோதான், வேற என்ன. ஓகே, இதில் அந்த மாதிரி ஃபைன் கூட வராது. ஏதாவது 1-2க்கு வேணால் போட்டு கணக்கு காட்டுறதுக்கு வரலாம் அப்படின்றீங்க. ஆமாம். மொத்தத்தில் ஜனநாயகன் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. சண்டை பயிற்சியாளர் அனல் அரசு சண்டை காட்சிகள் நல்லா இருக்குது. கொஞ்சம் அனல் தெரிக்க வைக்கிற சண்டை காட்சிகள் தான், ரசிகர்களை சூப்பர சண்டை காட்சிகள் தான். ஓகே, ஸோ வந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாமே வந்து திருப்திகரமாக விஜய்க்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது மக்கள் போய் பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி தரும்ன்றது அவங்களுடைய பார்க்குற விதத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இல்லை, எல்லாருமே ஒரு தடவை பார்த்துருவாங்க. ரிப்பீட்டட் ஆடியன்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா 2வது தடவை இந்த படத்தை பார்க்கணுமான்னா அது கேள்விக்குறி தான். மொத்தத்தில் இப்போ ஜனநாயகன் படம் ஜனநாயகமாக இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ தேட்டரில் போய் பார்க்குறவங்களுக்கான ஒரு ரிவ்யூவாக தான் நாங்கள் வந்து இங்கே ஒரு டிஸ்கஷன். கண்டிப்பாக தேட்டரில் போய் படம் பாருங்கள், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஒரு முறை பார்க்கலாம். ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிமை தான் பார்க்குறாங்க. அதில் வந்து ஆகா ஓகோ இல்லைனாலும் பரவாயில்ல, ஆகா ஓகன்னு சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக படத்தை பற்றி நிறைய விஷயம் பார்க்குறதுக்கிட்டீங்க சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.